சூரி நருடின் என்ற பெண்ணை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் இன்று தம்பின் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் ஆஜர்படுத்தப்பட்டார். சூரி நருடினின் உடல் தம்பினுக்கு அருகேயுள்ள ஒரு வீட்டின் பின்னால் ஒரு பேக்கில் போடப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் முகமது ரெட்ஸா அசார் ரெசாலி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 51 வயதான ஜைனிசான் ஜைனால் அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தார். இருப்பினும் கொலை வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. டிசம்பர் 7ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் இடையே ரிம்பாவ் ஜலான் பிடாஸ்லிங்கியிலுள்ள ஒரு வீட்டின் பின்புறத்தில் 53 வயதுடைய சூரி நருடினை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 302வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுக்கும் குறையாமல் கூடியபட்சம் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை மற்றும் 12க்கும் குறையாத பிரம்படியும் விதிக்கப்படலாம். சவ பரிசோதனை மற்றும் தடவியல் அறிக்கைக்காக இந்த குற்றச்சாட்டு எதிர்வரும் ஜனவரி 27ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி முதல் ஸ்லாங்கூர் அம்பாங்கில் சூரி நருடின் காணாமல் போனதாக கூறப்பட்டது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.